இன்னைக்கு சட்டசபையில் மிகப்பெரிய அறிவிப்புகளெல்லாம் 110 விதியின் கீழே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கார். இதில்ங்க ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, எம்எல்ஏங்களுக்கெல்லாம் கார் கொடுத்துருக்கார். இது மிகப்பெரிய வரவேற்புக்கான ஒரு நிகழ்ச்சி. அதோடு மட்டும் இல்லாமல் 75,000 ரூபா கொடுத்தாரு. 25,000 ரூபா அவங்க ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அவங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் 1,05,000 ரூபா தான் இருந்தது. அவங்களுக்கு அது பத்தலை. தொகுதி பூரா சுற்றுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அற்புதமான ஒரு திட்டத்தையும் எம்எல்ஏங்களுக்கு மிகவும் பேருதவியாகவும் அது செய்திருக்கார். அதை நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சி எம்எல்ஏங்களுக்கு கூட அது செய்திருக்காங்க. நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏவங்கெல்லாம் கைத்தட்டி ஆரவாரத்தோடு அதை ஏற்றுக்கிட்டாங்க. எதிர்கட்சியில் இருந்தவங்க கூட மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அவங்களால கைத்தட்டி ஆரவாரம் பண்ண முடியாது. அதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம். அதுக்கு முதல்வருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். இந்த உதவி எதுக்கு அவர் செய்தாருன்னா, தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தணும். இந்த ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும்னா எம்எல்ஏவங்கள்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள் உதவியை பண்ணி தான் ஆகணும். அதை உணர்ந்த நம்முடைய புரட்சி தளபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது, மற்ற விஷயங்கள்லாம் கூட நடந்தது. இந்த ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சித்துறை, இப்படி பெரியசாமி அவங்கெல்லாம் கூட பேசினாங்க. அதெல்லாம் முக்கியமான விஷயத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள், நீங்கள் எது பேசினாலும் பேசுங்க, எங்ககிட்ட எல்லா விஷயமும் எங்கள் கையில் என்னுடைய டேபிளில் தான் இருக்குது. 3 துறைகளை பற்றி பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலை காலம் வரும்போது வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எதிர்கட்சி சார்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயந்த செய்தி. அது ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. என்ன நம்மளை பற்றிலாம் எடுத்து வச்சுட்டாரு அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் எல்லாரும் கத்துனாங்க. எப்போ கத்துவாங்கன்னா, ஒரு ஆபத்தான நிலைமை வரும்போது தான் கத்துவாங்க. அது வீட்டில் கூட எதனா ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னா கத்துவாங்க. அப்படி தான் கத்தியிருக்காங்களே ஒழிய, நான் எதுவும் ஊழல் பண்ணல, என்ன வெளியிட போகிறீங்க அப்படின்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்முடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படியேப்பட்டவர்னா, உண்மையான செய்திகள் இருந்தால் மட்டும்தான் அவர் சவாலாக சொல்லுவார். ஏதோ வந்தம் போனன்னெல்லாம் சொல்லக்கூடிய தலைவர் இல்லை, மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக இருக்கார். அதனால் அவரை பார்த்து எல்லாரும் பயந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி சிலர் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, ஒரே தொகுதியில் நான் 7 வாட்டி ஜெயித்தேன், நான் 9 வாட்டி ஜெயிச்சிருக்கேன், 10 வாட்டி ஜெயிச்சிருக்கேன், இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் மக்களுக்கு செய்கிற உதவிக்காக அதெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. அந்த தொகுதி மக்கள் என்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சட்டசபைக்கு போகலாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ஊழல் செய்யலைன்னு சொல்லி அந்த சட்டசபையில் அந்த மக்கள் அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊழலை பற்றி பேசும்போதெல்லாம் கத்துறவங்க, நான் 8 வருஷம் இருந்தேன், 7 முறை ஜெயிச்சிருக்கேன், 10 முறை ஜெயிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம்
இதுதான் உதாரணமே ஒழிய ஊழலினுடைய அங்கீகாரம் எங்கே வரும்னா அது நீதித்துறையில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க பண்ணலன்னு. அதை அவங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அவங்க சொல்கிறது 7 வாட்டி ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் அப்போ தோற்று இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அந்த துரைமுருகன் போன்றவங்களாம் தோற்றுருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அதை அவங்கக்கிட்ட தான் நம்ம விடணும். நான் ஜெயிச்சிட்டேன் அதனால் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னு. அங்கீகாரம் மக்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எங்கள் தொகுதியில் வரணும்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ தொகுதிக்கு. மற்றபடி நீங்கள் ஊழலெல்லாம் செய்யலைன்னு சொல்லி உங்களை ஜெயிக்க வைக்கல. அப்படிலாம் ஜெயிக்க வைக்கிறது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடு கட்டுற திட்டம் மக்களுக்கு 3.5 லட்சம் கொடுத்துருந்தாங்க. அதை 5 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம். இந்த 5 லட்சம் கொடுத்தா தான் அந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும். இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை வீடு கட்டினோம் அத்தனை வீடு கட்டினோன்னு. அது எல்லாமே பாதியில் தான் நிற்கிது. எந்த வேலையும் ஃபுல்ஃபில் ஆகி எல்லாம் கொடுத்தனை யாரும் போனதில்லை. அப்படி எனக்கு ஒரு செய்தி வரல. பாதியில் தான் நிற்கிது பாதியில் தான் நிற்கிதுன்னுட்டு எல்லா பயனாளிகளும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 5 லட்சம் நம்ம முதல்வர் கொடுக்கறதால அது ஃபினிஷ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் சுகாதாரத்தில். ஏழைங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கூட போய் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 லட்சம் ஆகிட்டார். அதனால் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் பூரிச்சு போயிருக்காங்க. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா மக்களுக்கான சந்தோஷம்தான் டிவிகேவினுடைய சந்தோஷம். டிவிகேவினுடைய சந்தோஷம் என்னென்னா, முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய சந்தோஷமாக இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்து.